அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுனாமி பேரலை இடம்பெற்று 20 வருடங்கள் நிறைவுற்ற நிலையில் அந்த நீங்காத நிலைவலைகளை மீட்டு பார்ப்போம். மனிதனை மனிதன் நோவினை செய்யும் செயற்பாடுகள் தலைவிரித்தாடும் இவ்வுலகில் இறைவனின் சோதனைகளும் தண்டனைகளும் மனிதனை பந்தாடி கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, விபச்சாரம், திருட்டு, வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், லஞ்சம், ஊழல், மோசடி என பஞ்சமா பாதக செயல்கள் தினமும் உலகில் அதிகரித்து கொண்டு செல்கின்ற நிலையில் இறைவனின் சோதனையின் வெளிப்பாடாக ஏற்படும் பூமி அதிர்ச்சி, சூறாவளி, வெள்ளம், மண்சரிவு, வறட்சி என இயற்கை அனர்த்தங்களும் இவ்வுலகில் வாழும் மக்களை சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. இலங்கை உட்பட உலகின் பல பிராந்தியங்களிலும் காலத்திற்கு காலம் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற போதிலும் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையின் அழிவைப் போல் இப்பூமி வேறெந்த அழிவையும் கண்டிருக்கவில்லை. உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சுனாமி பேரலை ஏற்பட்டு 20 வருடங்கள் நிறைவடைந்தும் சுனாமியின் நினைவுகள் மனங்களை விட்டு அகலாது அலைப்புரள்கின்றது. 2024 டிசம்பர் 26ஆம் தேதி இந்நூற்றாண்டின் மறக்க முடியாத ஒரு நாள். சுனாமி பேரலை என பெயர் சூட்டப்பட்டு உலகத்தையே அதிர வைத்த நாள். ஆயிரம் கனவுகளோடு உயிர்கள் கடலில் சங்கமித்த நாள். அந்நாளின் நினைவுகள் இன்று 26ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எங்கும் நினைவு கூறப்படுகின்றன. சுனாமியின் அழியாத நினைவுகள் இன்றைய தினத்தில் நினைவு கூறப்படும் சூழலில் 2024 டிசம்பர் 26ஆம் நாளின் பின்னர் இம்மண்ணில் பிறந்தவர்கள் சுனாமி பேரலை மனித வாழ்வில் ஏற்படுத்திய காயங்கள், அதன் வடுக்கள் பற்றி அறிந்து கொள்வதும் அவசியம்தான். சுனாமி என்பது ஜப்பான் மொழியில் உள்ள வார்த்தை. சு என்றால் துறைமுகம், நாமி என்றால் பேரலை என்று பெயர். சுனாமி என்பது துறைமுக பேரலை. சில நிமிடங்கள் முதல் சில நாட்கள் வரையில் கூட அது பல்லாயிரக்கணக்கான ராட்சச அலைகளை உருவாக்கக்கூடியது. பூகம்பத்தால் சுனாமி ஏற்படுகின்றது. அதாவது பூகம்பம் என்பது நிலப்பகுதியில், கடல் பகுதியில், மலைப்பகுதியில் ஏற்படும். நிலப்பகுதியில் வந்தால் நிலத்தின் உள்ளவை அதிர்ந்து அழிகின்றது. கடலில் வந்தால் கடலின் ஆழ்பகுதி பாதிக்கப்பட்டு பேரலை உருவாகின்றது. மலையில் ஏற்பட்டால் மலையின் எரிமலையாக உருவெடுக்கின்றது. இப்பூமியை நோக்குகையில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே பிளேட் தான் இருந்தது. அதன் மீது தான் பூமி இருந்தது. ஆனால் கண்டங்களாக பிரிய பிரிய அதன் தட்ப வெட்ப இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு பிளேட்கள் உருவாகின. இப்பிளேட்கள் மீது தான் ஒவ்வொரு கண்டமும் இருக்கின்றன. நிலம், கடல் எல்லாவற்றையும் தாங்கி நிற்பதும் இந்த பிளேட்கள் தான். இதைத்தான் டெக்கானிக் பிளேட்கள் என்று புவியியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். புவியின் கீழுள்ள பிளேட்களின் யுரேசின் பிளேட், ஆஸ்திரேலியன் பிளேட் ஆகிய இரண்டும் இந்தோனேசியாவின் வடக்கே சுமாத்ரா தீவில் கடலுக்கடியில் மோதியது. கடலின் ஆழ்பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்பத்தினால் எழுந்த அலைகள்தான் இந்து சமுத்திரத்தில் சுனாமி பேரலைகளை ஏற்படுத்தியது. இவ்வாறே 2024 12/26ஆம் தேதி சுனாமி கடற்கோள் அனர்த்தம் ஏற்பட்டது. இந்தோனேசியாவின் சுமாத்ராவில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் உருவான சுனாமி பேரலை இந்தோனேசியாவை மாத்திரமல்லாது இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, மாலைதீவு, பங்களாதேஷ் என ஏறக்குறைய 12 நாடுகளின் கரையோர பகுதிகளை தாக்கியது. சுமார் 1,74,000 உயிர்களை இச்சுனாமி பேரலை காவு கொண்டது. சர்வதேச புள்ளி விவரங்களின்படி சுனாமியினால் அதிகளவு உயிர்களை காவு கொள்ளப்பட்ட நாடுகள் வரிசையில் இந்தோனேசியாவே உள்ளது. இந்தோனேசியாவில் 1,26,473 பேரும், இந்தியாவில் 10,749 பேரும், தாய்லாந்தில் 5,595 பேரும் சுனாமி பேரலைகளுக்கு இரையாகினர். இலங்கையில் சுனாமியினால் உயிரிழந்தவர்களின் மற்றும் காணாமல் போனோரின் மொத்த எண்ணிக்கை 40,000க்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்மேல், வடமேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்கள் சுனாமியினால் பாதிப்படைந்தன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, கம்பகா, புத்தளம், கொழும்பு, களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்கள் சுனாமி பேரலைகளினால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டன. புள்ளி விவரங்களின்படி மாவட்ட மட்டத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காணாமல் போனோரின் மொத்த எண்ணிக்கையை பார்க்கின்ற போது தென் மாகாணத்தில் காலி மாவட்டத்தில் 1,785 பேரும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 1,102 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 1,153 பேருமாக, வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் 901 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2,652 பேருமாக உயிரிழந்ததும் காணாமல் போயுள்ளார்கள். சுனாமி பேரலையினால் கிழக்கு மாகாணமே பாரிய அழிவை சந்தித்தது. புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகளின்படி கிழக்கு மாகாணத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் எண்ணிக்கையானது அம்பாறை மாவட்டத்தில் 4,216 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில்
1756 பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் 761 பேருமாக காணப்படுகின்றார்கள். சுனாமியினால் உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் உறவுகளினால் நேற்றைய தினம் பிரார்த்தனைகளும் அன்னதானங்கள் வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இந்நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெறுகின்றமை வழமை. ஏனெனில் இலங்கையின் ஏனைய பிரதேசங்களை விடவும் வடக்கு கிழக்கிலேயே அதிகளவு பாதிப்புகள் சுனாமியினால் ஏற்பட்டது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களும் கிழக்கின் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களும் சுனாமியினால் பாதிக்கப்பட்டன. இம்மாவட்டங்களில் அதிகளவு உயிர் மற்றும் சொத்தொழிவு எதிர்கொண்ட மாவட்டம் என்றால் அது அம்பாறை மாவட்டமாகும். அதிலும் கல்முனை தேர்தல் தொகுதியின் கரையோர தமிழ் முஸ்லிம் மக்களே அதிகளவு பாதிக்கப்பட்டார்கள். தொகை மதிப்பீட்டு புள்ளி விபர திணைக்களத்தின் புள்ளி விபரங்களின் அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தின் சுனாமி பேரலையினால் 21,201 வீடுகள் முற்றாகவும் பகுதியாகவும் சேதமடைந்தன. இதில் அதிகளவு பாதிக்கப்பட்ட வீடுகளை கொண்ட பிரதேசமும் கல்முனை பிரதேசம்தான். இக்கல்முனை பிரதேசத்தின் முஸ்லிம் மற்றும் தமிழ் கிராமங்களில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக சாய்ந்தமருது பொலிவோரின் சுனாமி மீள்குடியேற்ற வீட்டுத் தொகுதி, கல்முனை கிரீன்பீல்ட் சுனாமி மீள்குடியேற்ற வீட்டுத் தொகுதி மற்றும் பாண்டிருப்பு சுனாமி மீள்குடியேற்ற வீட்டுத் தொகுதி என்பவற்றை குறிப்பிடலாம். இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் அக்கறை பெற்ற பிரதேசத்திற்குரிய நுரைச்சோலையில் சுனாமியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு சவுதி அரசாங்கத்தினால் 500 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இருப்பினும் இவ்வீடுகளை பகிர்ந்தளிப்பதில் உள்ளூர் அரசியல் அதிகார தரப்பினரிடையே போட்டிகள் நிலவின. இப்போட்டிகளின் காரணமாக ஏற்பட்ட இழுபறி நிலைமையினை அடுத்து மனிதாபிமானம் இழந்தவர்கள் மூக்கை நுழைத்து எவ்வித நியாயமுமின்றி சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பாதிக்கப்படாத மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி அதில் வெற்றியும் கண்டார்கள். இவ்வீட்டுத் தொகுதியை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் நீதிமன்றம் வரை சென்றவர்கள் நீதிமன்ற தீர்ப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னர் காணி கச்சேரி வைத்து வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் வீடுகள் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. வீட்டுத் தொகுதி தற்போது பழுதடைந்து காடுகள் பற்றி காணப்படுகின்றன. மக்களின் வாக்குகளை பெற்று தாங்களே மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று பெருமை பேசும் எந்த தலைமையும் இவ்வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஆரோக்கியமான முயற்சிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவில்லை. உரிய காலத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இவ்வீட்டு திட்டத்திற்கு தற்போது காணப்படும் நிலை ஏற்பட்டிருக்காது. சவுதி அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட 500 வீடுகளும் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேச மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமென்ற நியாயம் உள்ளபோதும் கடலே இல்லாத சுனாமியின் அழிவுகளை அனுபவித்திடாத அதன் 1% பாதிப்பு ஏனும் எதிர்கொள்ளாதவர்களுக்கு இவ்வீடுகள் பகிர்ந்தளிக்கப்படுவது மனச்சாட்சி உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என பாதிக்கப்பட்ட மக்கள் நீண்ட காலமாக கூறி வருகின்றார்கள். இருப்பினும் பாதிக்கப்படாதவர்களும் இவ்வீடுகளுக்கு செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்தியவர்கள் அதன் பாவத்தை நிச்சயம் சுமந்து கொள்பவர்கள் என மக்கள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் பேரழிவுகளையும் ஆறாத வடுக்களையும் அழியாத நினைவுகளையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் மனங்களின் ரணங்களாக்கி வருடா வருடம் உயிரிழந்த காணாமல் போன உறவுகளின் நினைவுகளை மீட்டச் செய்து கடந்து போகும் சரித்திர அழிவு சுனாமி ஏற்பட்டு இன்றுடன் 2 தசாப்தமாகின்றது. இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரியரசி கேதீஸ்வரன்.